வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது வெறும் வார்த்தைகளே அல்ல, உங்கள் விதியை நீங்களே மாற்றி எழுதும் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியது, பிரபஞ்சத்தின் விதைகளைப் பற்றியது, பிரபஞ்சத்தோடு உரையாடி அதை உணர்ந்து கொள்வதைப் பற்றியது. இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி போன்றது. நாம் எதை அதன் முன்னால் காட்டுகிறோமோ அதையே அது நமக்கு திருப்பித் தருகிறது. இதுவே வாழ்வின் முதன்மையான அறம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இது வெறும் கவிதை வரி அல்ல, அது ஒரு அறிவியல் உண்மை. நமது எண்ணங்கள் அதிர்வுகளாக மாறி அதே போன்ற அதிர்வுகளை ஈர்க்கின்றன. நீங்கள் பயத்தை தேடினால் பயம் உங்களைச் சூழும். தோல்வியை பற்றி சிந்தித்தால் தோல்வி உங்கள் வாசலில் வந்து நிற்கும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இது விண்மீன்களின் மொழி, இது அணுக்களின் அறிவியல். நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்றார்கள். அதாவது சூரிய குடும்பங்களைச் சுழல வைக்கும் அதே பேர் ஆற்றல்தான் உங்கள் நரம்புகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு தெய்வமாக நிமிரும் ஆற்றல் உங்கள் ஆன்மாவிற்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உறக்கத்தை தட்டி எழுப்ப முயற்சி செய்யுங்கள். மனித மனம் என்பது ஒரு சாதாரண உறுப்பு அல்ல, அது பிரபஞ்ச பேராற்றலோடு இணைக்கப்பட்ட ஒரு கருவி. உங்கள் மனதின் ஆழத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே விருட்சமாக வளரும். நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய விரும்பினால் அந்த உயரத்தில் ஏற்கனவே நீங்கள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு அகக்காட்சியை உருவாக்கிப் பாருங்கள். இதற்கு ஆழ்ந்த உறுதியும் முறையான திட்டமிடலும் அவசியம். பிரபஞ்சத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் மதிப்பீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் எதை இழக்கிறோம் என்பதை விட இழந்தவற்றின் மதிப்பை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு சிறு தொகையை இழந்ததற்காக வருந்துபவர்கள் அதற்காக செலவிடும் நேரத்தின் மதிப்பை உணர்வதில்லை. பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்க வேண்டுமெனில் உங்கள் மதிப்பீடுகள் மேன்மையானதாக இருக்க வேண்டும். தவறுகளையும் குற்றங்களையும் மனிதர்கள் மன்னித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் செய்த வினை கர்மா உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. அது ஏதோ ஒரு வடிவில் உங்களை தேடி வரும். தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற தமிழ் வாக்குப்படி நாம் செய்யும் செயல்களே நமது தரத்தை நிர்ணயிக்கின்றன. இந்த பேரண்டம் ஒரு மௌன மொழியில் நம்முடன் உரையாடிக் கொண்டே இருக்கிறது. அந்த மௌன மொழியின் சூட்சமங்களை யார் அறிகிறார்களோ அவர்களே விதியின் சக்கரத்தை சுழற்றும் வல்லமை பெறுகிறார்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி அல்ல, நீங்கள் ஒரு துளிக்குள் அடங்கிய ஒட்டுமொத்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முதலில் இந்த 5 அடிப்படை விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். விதி 1: நீங்கள் எதை பிரபஞ்சத்திற்கு தருகிறீர்களோ அதையே அது திருப்பித் தரும். விதி 2: வாழ்வில் எதுவும் தானாக நடந்துவிடாது, நாம் தான் அதனை திட்டமிட்டு நடத்திக் காட்ட வேண்டும். விதி 3: சில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். விதி 4: நாம் மாறும்போது நம்மை சுற்றியிருக்கும் உலகம் தானாகவே மாறத் தொடங்கும். விதி 5: நேற்று, இன்று, நாளை ஆகிய 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்தல். நண்பர்களே, இந்த உலகில் எதுவுமே அசையாமலில்லை. பாறையாக இருந்தாலும் சரி, பரந்த கடலாக இருந்தாலும் சரி, அணு அளவில் அனைத்தும் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. உங்கள் எண்ணங்கள் என்பவை மிக மெல்லிய மின்காந்த அதிர்வுகள். நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும்போது உங்கள் உடலும் மனமும் ஒரு உயர்ந்த சுருதியில் அதிர்கின்றன. இந்த அதிர்வு அதே போன்ற உயர்ந்த நிலையை உடைய மனிதர்களையும் வாய்ப்புகளையும் உங்களிடம் காந்தம் போல இழுத்து வரும். பிரபஞ்சம் ஒரு தொடர் ஓட்டம் கொண்டது. தேங்கி நிற்கும் நீர் எப்படி அசுத்தமாகிறதோ அதுபோலவே தேக்கி வைக்கப்படும் எண்ணங்களும் பொருட்களும் நம் வளர்ச்சியை தடுக்கும். நீங்கள் அன்பை பெற வேண்டுமானால் முதலில் அன்பைச் செலுத்த வேண்டும். அறிவு பெருக வேண்டுமானால் அதை பகிர வேண்டும். தருமம் தலை காக்கும் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது பிரபஞ்சத்தின் முதலீட்டு முறை.
நீங்கள் எதை அதிகமாக கொடுக்கிறீர்களோ அதில் பல மடங்கை அறுவடை செய்வீர்கள். ஒரு விதை மண்ணில் விழுந்தவுடன் மரமாகிவிடவில்லை. அதற்கு ஒரு கருக்காலம் தேவைப்படுகிறது. அதுபோலவே உங்கள் கனவுகளுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் நேரத்தில் நீங்கள் காட்டும் மனப்பான்மைதான் முக்கியம். பிரபஞ்சம் உங்கள் கோரிக்கையை நிராகரிப்பதில்லை. சில நேரங்களில் அது உங்களை இன்னும் பக்குவப்படுத்த காத்திருக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே பெரிது அல்லது சிறிது கிடையாது. எல்லாமே ஒப்பீடுதான். நமக்கு வரும் கஷ்டங்கள் மலை போல தெரிந்தால் அதைவிட பெரிய துன்பத்தை சந்திப்பவர்களை பாருங்கள். உங்கள் கஷ்டம் கடுகாகிவிடும். இந்த உலகம் உங்களுக்குச் சவால்களை தருவது உங்களை உடைக்க அல்ல, உங்கள் உள்ளிருக்கும் ஒளிந்திருக்கும் ஆற்றலை உலகிற்கு வெளிப்படுத்தவே. வார்த்தைகள் உலகை கவனிக்கும், மௌனம் பிரபஞ்சத்தை கவனிக்கும். ஒரு நாளில் 10 நிமிடங்களாவது மௌனமாக இருங்கள். அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்லும் ரகசியங்கள் உங்கள் செவிகளில் விழும். நண்பர்களே, இறுதியாக நீயே உனக்கு ஒளி. வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிக்கும் பயணமல்ல, உங்களை நீங்களே உருவாக்கிச் செதுக்கும் மாபெரும் கலை. நீங்கள் செதுக்கப்பட வேண்டிய கல்லும் அல்ல, செதுக்கும் சிற்பியும் அல்ல. நீங்கள் அந்த சிற்பியின் கையில் இருக்கும் உளி. பிரபஞ்சம் என்னும் பேராற்றல் உங்கள் மூலமாக ஒரு காவியத்தை படைக்க காத்திருக்கிறது. பயத்தை உதறுங்கள், சந்தேகங்களை தகர்க்கவும். இந்த வினாடியில் நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் பரம்பரைக்கே ஒளியேற்றும். வானம் உனக்கு எல்லை அல்ல, அது உனது தொடக்கப் புள்ளி. நான் வெல்வேன் என்று நீ சொல்லும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு பின்னால் வந்து அணிவகுத்து நிற்கும். எழுந்து நில். உன் சரித்திரத்தை உன் இரத்தத்தால் அல்ல, உன் இலட்சியத்தால் எழுது. வாழ்க வளமுடன்.